நம்மளை கத்தர் ஒளிப்பிடத்தில், அது தாயினுடைய கருவில் ஒளிப்பிடத்தில் கத்தரை நம்மளை உருவாக்கியிருக்கிறார். உருவாக்கி நம்ம யார்? உருவாக்க சக்தி உடையவர்கள். நம்ம வயிற்றில் குழந்தை உருவாக்குறதுக்கு கத்தர் கொடுத்துருக்கிற ஒரு விசேஷத்தை கிருபை பெண்களுக்கு கொடுத்துருக்காரு. அது குழந்தைக்குண்டான எல்லா வளர்ச்சி, இந்த சின்ன குழந்தை கையில் நம்ம தூக்குறோம்ல, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்குள்ள அழகான கண்கள், அந்த குழந்தைக்கு அழகான கண் இமைகள், இதெல்லாம் நம்ம வயிற்றுல தான் உருவாக்குது. அந்த அத்தனை விசேஷித்தவர்கள். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். 139 சங்கீதம் 14 வசனம் 13 வசனம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த ஸ்திரீயை வைத்து தானே கர்த்தர் ஒரு ஜீவனை இந்த பூமிக்கு கொண்டு வர உபயோகிக்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய கண்களிலே நம்ம தயவு பெற்றது மாத்திரமல்ல, இன்னொரு ஜீவனை இந்த பூமி கொண்டு வர்றதுக்கும் நாம் விசேஷித்தவர்கள். நம்மளுடைய, நான் சொன்னபடி நாம் ஒவ்வொருவரும் வெரி வெரி ப்ரெஷஸ். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ஏன்னா அநேக பெண்கள் அதிகமாக பாடுகளுக்குள்ளே போய் தங்களை மாய்த்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு தங்களுடைய பொட்டென்ஷியல் தெரியாதபடி, அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் ஸ்ட்ரென்த் தெரியாதனால தான் இந்த டிராஸ்டிக் ஸ்டெப் எடுக்கிறாங்க. இது செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை கொண்டு காரியங்களை நடப்பிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது மட்டும் இல்லாமல் ஏசாயால ஒரு வார்த்தை இருக்கு. தாய் இவ்வளோ உருவாக்கின ஒரு தாயை கொண்டு செய்த தேவன் என்ன சொல்கிறார்னா, ஒரு தாய் தன் கருவை குழந்தையை மறப்பாளோ? அவ கூட மறந்துடுவா, நான் உன்னை மறக்க மாட்டேன். இதை வாசிக்கலாம். ஏசாயா 49:14. சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அதாவது சீயோன்னா யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகள், கர்த்தருடைய பிள்ளை. சீயோன்னா யாரு? கர்த்தருடைய ஜனம். அந்த ஸ்திரீ சொல்கிறாளாம், கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு. தப்பு. கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். வாசிங்கம்மா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை
நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அதாவது தூரத்துலேருந்து வந்து உன் பிள்ளைகளெல்லாம் வந்து சேருவாங்க, அது ஒரு பக்கம். உன்னை பாழாக்கி, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை அசிங்கப்படுத்தி, உனக்கு என்னென்னலாம் துரோகம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள இல்லாமலே ஆக்கிடுவார். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், உன்னை உள்ளங்கையில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். சீயோன் குமாரத்தியே பயப்படாத, எழுந்துரு, உன் அறையே கட்டிக்கோ. அதாவது உனக்கு உண்டானது என்னது? ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்துக்குள்ளே நீ வா, நீ பலன் அட. உன்னை கர்த்தர் நடத்துவார், உனக்கு கிருபை கொடுப்பார், உனக்கு தயவு கொடுப்பார், உனக்கு இரக்கத்தை கொடுப்பார். ஏனென்றால் கர்த்தர் என்னை இந்த பூமிக்கு அனுப்பின காரியம் என்ன, அந்த நோக்கம் நிறைவேற்றுவார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். உன்னை மறுபடியும் கட்டுவார், அவர் ரீபில்ட் பண்ணுறேன்ட்டார். எந்தெந்த உடைந்து போன உள்ளங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்த உடைந்த உள்ளங்களை கர்த்தர் மறுபடியும் சீர்படுத்துவார். நமக்குண்டான குணம் என்ன? கர்த்தருக்குள் இருக்கணும். மரியாள் பாருங்களேன், மார்த்தாளும் மரியாளும் ஏசப்பாவுடைய கிட்ட தான் இருந்தாங்க. மார்த்தாள் பல பல காரியங்களை யோசித்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் இது. ஆனால் மரியாள் ஏசப்பாவுடைய பாதத்திலே விழுந்து கிடந்தா. ஏசப்பா சொல்கிறார், மரியாளோ தன்னிடத்திலேருந்து எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தா, நீ அநேக குறித்த காரியத்தை கவலைப்படுற, தேவையானது ஒன்று. அதை மரியாள் கண்டுபிடிச்சிட்டா. தேவையானது ஒன்று என்ன? மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது முக்கியமான கட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இதெல்லாம் குணங்கள் இருக்குது. இந்த எல்லா குணத்தோடு சேர்ந்து ஒரு முக்கியமான குணம் வேணும். பெண் கட்ட வேண்டிய காரியம் குடும்பத்தை ஜெபத்தினால. குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். புருஷன், பிள்ளைகள், குடும்பத்தில் மாமனார், மாமியார், தகப்பன், தாய், உற்றார் எல்லாரையும் உட்கார வைங்க. உட்கார்ந்து ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க. ஒரு அதிகாரம் 31 அதிகாரம் இருக்குது நீதிமொழிகளில். அந்தந்த தேதிக்குண்டான அதிகாரத்தை எடுத்து ஒரு வசனம் அவர், ஒரு வசனம் நீங்கள், ஒரு வசனம் பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளையாக இருந்தால் ஒவ்வொரு பிள்ளைக்கிட்டே சொல்லி அவங்க வாசிக்க முடியலன்னு உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, அவங்கள வாசிக்க வைங்க. அந்த வசனம் தங்களுக்குள்ளே போகும், சிந்தனைக்குள்ளே போகும். அவங்க செயல்படும்போது அந்த குடும்பம் கட்டப்படும். அந்த குடும்பம் கட்டப்படும்போது கர்த்தர் அந்த இடத்துல காணப்படுவார். ஏன்னா தேவனுடைய வசனமாகியப்பட்டது ஆவியின் பட்டயம் மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தை ஆனவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 1:1 சொல்லியிருக்கு. 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வசனத்தின் படி அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாகி வெளிப்பட்டார். அந்த மாம்சமான வார்த்தையாகிய இயேசு வெளிப்பட்ட வார்த்தை தான் நம்ம இங்கே படிக்கிறோம். அப்போ படிக்கும்போது நமக்குள்ள வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல ஜெபம் பண்ணுறோம். அவர் சொல்லியிருக்கிறார், எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில் இருக்கிறேன்னு சொன்னார். ஸோ நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பா இருக்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. அந்த இடத்துல போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், எல்லாவற்றையும் தெய்வன் அறிந்திருக்கிறார். அவரை ஆராதிங்க, ஒரு பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் மகிமைப்படுவார்.
அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தலத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். நம்மளுடைய ஆசீர்வாதம் அப்படியே வாய்க்காலாய் போல் போகும். அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக மாறும். தேவஜனமே, பெண்களுடைய பகுதி குடும்பத்தில் மட்டுமல்ல, சமுதாயத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. ஆகையால் ஞானமுள்ளவர்கள் இந்த பூமியில் காணப்படணும், குடும்பத்தை கட்டணும். தேவனுடைய பெண்கள் பாருங்கள், கர்த்தர் மரித்து அடக்கம் பண்ணின பிறகு அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க, பெண்கள் தான். அவர் முதல் தரிசனம் கொடுத்ததும் மரியாள், மக்தலேனா மரியாள். பெண்களுக்கு கர்த்தர் தள்ளவே இல்லை. ஒவ்வொரு பெண்ணையும் விசேஷித்தவர்களாக கர்த்தர் காண்கிறார். நம்ம கர்த்தருடைய கண்களிலே தயவு பெற்றவர்களாக இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் தப்பு பண்ணது பெண்ணாகிய ஏவாள் தான். ஆனால் அந்த பாவத்தை, அந்த காரியத்தை கர்த்தர் சிலுவிலே முறியடித்தார், நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் தலைவணங்கி ஜெபிக்கலாம். இந்த வேத வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அநேகர் இந்த வார்த்தையினாலே தொடப்பட்டு தங்களை குறித்து சிந்தித்து எதெல்லாம் விடணுமோ விட்டுட்டு நலமானதை பிடித்து தங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கென்று உருவாக்க கர்த்தர் உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ளே சென்று சுகமாய் தங்குகிறான். ஆகியால் ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும், கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றாலும் செய்ததுக்காக நன்றி. அநேகர் இதனால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன்.